எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர், மின்தேக்கிகளில் மின்காப்புகளின் விளைவு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 2 பேரலல் பிளேட்டால் ஆனது. ஸோ அந்த 2 பேரலல் பிளேட்டுக்கு பிட்வீனில் வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ், அதாவது மைக்கா, கிளாஸ் ஆர் பேப்பர் வந்து வச்சிங்கன்னா அந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மின்தேக்கி பார்த்திங்கன்னா 2 இணைத்தட்டுகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 இணைத்தட்டுகளுக்கு இடையே வந்து நம்ம மின்காப்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா மைக்கா, கண்ணாடி அல்லது காகிதம் போன்றவை வந்து அது இடையில் வச்சிங்கன்னா அந்த மின்தேக்கியினோட மின்தேக்கு திறன் வந்து மாற்றம் அடையுன்னு சொல்கிறாங்க. ஸோ கெப்பாசிட்டரோட 2 பிளேட்டுக்கு இடையில் வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வந்து நம்ம 2 வழியில் வைக்குவோங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், when the capacitor is disconnected from the battery, மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி. Consider a capacitor with 2 parallel plate, each of cross sectional area A and are separated by a distance d. A குறுக்குவெட்டு பரப்புடைய இரு இணைத்தட்டுகள் d இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள மின்தேக்கி ஒன்றை நாம் கருதுவோம். V0 மின்னழுத்தம் உடைய மின்கலனால் மின்தேக்கியானது Q மின்னோட்டம் கொண்ட மின்துகளை சேமிக்கும் அளவிற்கு மின்னேற்றம் செய்யப்படுகிறது. The capacitance of the capacitor without the dielectric is C0 equal Q0 divided by V0. ஸோ மின்காப்பு பொருள் இல்லாத நிலையில் மின்தேக்கின் மின்தேக்கு திறன் என்ன இருக்குன்னா C0 equal Q0 divided by V0. ஸோ நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூட காமன் ஃபார்முலா என்னென்னா C equal Q divided by Vன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் இல்லாதனால நம்ம C0 Q0 V0ன்னு எடுத்துக்கிறோங்க. சைடில் இருக்கிற செகண்ட் டயக்ராம் பாருங்கள். த பேட்டரி இஸ் தென் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் கெப்பாசிட்டர் அண்ட் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட் பிட்வீன் த பிளேட்ஸ். மின்கலனுடனான இணைப்பை வந்து துண்டித்த பிறகு தட்டுகளுக்கு இடையே வந்து மின்காப்பு வந்து நுழைக்கப்படுகிறது. The introduction of dielectric between the plates will decrease the electric field. Experimentally, it is found that the modified electric field is given by E equal E0 divided by epsilon r. ஸோ அந்த மின்தேக்கியின் 2 தட்டுகளுக்கு இடையே வந்து நம்ம மின்காப்பு பொருளை வந்து நுழைத்தவுடன் என்ன ஆகுனா அந்த 2 தட்டுகளுக்கு இடையே வந்து மின்புலம் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறைந்த மின்புலத்தை வந்து ஆய்வின் அடிப்படையில் வந்து ஒரு சமன்பாடு கொடுக்குறாங்க. அந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் E0 டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் E0ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கெப்பாசிட்டர் வென் தேர் இஸ் நோ டைஎலக்ட்ரிக். எப்சிலான் ஆர் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. சின்ஸ் எப்சிலான் ஆர் பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1, த எலக்ட்ரிக் ஃபீல்டு E லெஸ் தென் E0ன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற சமன்பாட்டில் E0 என்பது மின்காப்பு இல்லாத நிலையில் மின்தேக்கிகளுக்கு இடையே உள்ள மின்புலம்னு சொல்கிறாங்க. அதே வந்து எப்சிலான் ஆர்னு பார்த்தீங்கன்னா மின்காப்பு மாறிலின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்சிலான் ஆர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 1ஓட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1ன்னு சொல்கிறாங்க. மின்புலம் E லெஸ் தென் E0. As a result, the electrostatic potential difference between plates V equal ED is also reduced, but at same time the charge Q0 will remaining constant once the battery is disconnected. ஸோ முன்ன ஃபார்முலாவில் பார்த்த கண்டிஷனால் அந்த 2 தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா குறையும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மின்கலனுடன் வந்து இணைப்பு வந்து இல்லாதனால அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள மின்துகள்கள் வந்து எங்கும் செல்லாது. அதனால் அதில் இருக்கிற மின்னோட்ட மதிப்பு Q0 வந்து மாறாமல் இருக்கும். இன்ஸ் த நியூ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் V ஈக்குவல் ED. ஸோ ஈயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், மேலே பார்த்துருக்குங்க. E ஈக்குவல் E0 டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு இருக்குது. ஸோ E இருக்கிறதால இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா V ஈக்குவல் E0 டிவைடட் பை எப்சிலான் ஆர் இன்ட்டு டின்னு இருக்கும். ஸோ V0ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா E0 இன்ட்டு டின்னு இருக்குது. ஸோ மேலே இருக்கிற டேர்மை வந்து நம்ம V0ன்னு எழுதணுங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா V ஈக்குவல் V0 டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு கிடைக்கும். We know that capacitance is inversely proportional to the potential difference. Therefore, as V decreases, C increases. The new capacitance in the
presence of a dielectric is C equal Q naught divided by V. ஸோ வியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு மேலே என்னன்னு தெரியும், V நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர். அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா C ஈக்குவல் Q நாட் டிவைடட் பை V நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற எப்சிலான் ஆர் வந்து நம்ம நியூமரேட்டில் எழுதுனங்கன்னா என்ன வரும்னா C ஈக்குவல் Q நாட் எப்சிலான் ஆர் டிவைடட் பை V நாட்னு எழுதலாம். ஸோ நாம் Q நாட் டிவைடட் பை V நாட்டை வந்து நம்ம C நாட்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த Q நாட் டிவைடட் பை V நாட் பதில் C நாட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா C ஈக்குவல் எப்சிலான் ஆர் C நாட். சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 we have C greater than C நாட். This insertion of the dielectric constant epsilon r increase of the capacitance. ஸோ மின்தேக்கியோட இரண்டு தட்டுகளுக்கு இடையே வந்து நம்ம மின்காப்பை புகுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா மின்தேக்கியோட மின்தேக்கு திறன் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் A இன்ட்டு எப்சிலான் நாட் டிவைடட் பை D. C ஈக்குவல் எப்சிலான் R இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு A divided by D. Epsilon equal epsilon R into epsilon naught. Permittivity of dielectric media. So C equal epsilon A divided by D. ஸோ மின்தேக்கு திறனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் A இன்ட்டு எப்சிலான் நாட் டிவைடட் பை டின்னு இருக்கும். ஸோ நம்ம எப்சிலான் ஆர் எடுத்துக்கிறதுனால நம்ம எப்சிலான் நாட்டோட எப்சிலான் ஆரை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுறோங்க. ஸோ C ஈக்குவல் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் இன்ட்டு A டிவைடட் பை டின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஈக்குவல் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மின்காப்பு ஊடகத்தின் விடுதிறன் எனப்படும். ஸோ எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் பதிலுக்கு நம்ம எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா C ஈக்குவல் எப்சிலான் A டிவைடட் பை டின்னு நம்மளுக்கு கிடைக்கும். த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் பிஃபோர் த இன்சர்ட் ஆஃப் எ டைஎலக்ட்ரிக் இஸ் கிவன் பை U நாட் ஈக்குவல் ஆஃப் Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை C நாட். ஸோ மின்தேக்கியின் அந்த மின்தட்டுகளுக்கு இடையே வந்து நம்ம மின்காப்பை வந்து நுழைப்பதற்கு முன்பு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா U நாட் ஈக்குவல் ஆஃப் Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை C நாட்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட் the charge Q naught is constant but the capacitance is increased. As a result the stored energy decreased. ஸோ மின்தேக்கிக்கு இடையே பார்த்தீங்கன்னா மின்காப்பு நுழைக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் Q வந்து மாறாமல் இருக்கும். ஆனால் மின்தேக்கு திறன் C வந்து அதிகரித்து காணப்படுவதால் சேமிக்கப்படும் ஆற்றலின் அளவு வந்து குறைன்னு சொல்கிறாங்க. ஸோ U ஈக்குவல் 1/2 Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை சின்னு எழுதுறாங்க. சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் எப்சிலான் ஆர் இன்ட்டு C நாட். ஸோ C இருக்கிறதாவில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா U ஈக்குவல் 1/2 Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் ஆர் C நாட். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1/2 Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை C நாட் வந்து நம்ம U நாட்னு எடுத்துக்கிறதுனால ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா U ஈக்குவல் U நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர்னு கிடைக்குது. சின்ஸ் எப்சிலான் ஆர் கிரேட்டர் than 1 we get U less than U நாட். There is a decrease in energy because when the dielectric is insert the capacitor spends some energy in pulling the dielectric inside. எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால U லெஸ் தென் U நாட்னு இருக்குது. ஸோ மின்காப்பை வந்து நம்ம மின்தேக்கிக்கு இடையே வந்து புகுத்தும் போது அதை மின்தேக்கி உள்ளே இழுக்கிறது. இதற்காக அது வந்து சிறிது ஆற்றல் வந்து செலவிடப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மின்தேக்கியின் ஆற்றல் அளவு வந்து குறைகிறது. When the battery remains connected to the capacitor. மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி. Let us now consider what happens when the battery of voltage V0 remains connected to the capacitor when the dielectric is inserted into the capacitor. மின்னழுத்தம் V0 உடைய மின்கலனுடன் மின்தேக்கியானது இணைக்கப்பட்ட நிலையிலே மின்காப்பை நுழைத்தால் என்ன நேரிடும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். The potential difference V0 across the plates remain constant, but it is found experimentally that when dielectric is inserted the charge stored in the capacitor is increased by a factor epsilon r. Q equal
ஈக்குவல் எப்சிலான் ஆர் இன்ட்டு கியூ நாட். ஸோ தட்டுகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு வி நாட் வந்து மாறாமல் இருக்கும். ஆனால் இந்த நிலையில் வந்து நம்ம மின்காப்பை வந்து புகுத்தினால் மின்தேக்கில் சேமிக்கப்படும் மின்துகளின் அளவு வந்து எப்சிலான் ஆர் மடங்கு வந்து உயரும் என்பதை ஆய்வின் மூலம் வந்து நம்ம அறிகிறோம். ஸோ அதனால் Q equal epsilon R into Q naught. Due to this increased charge, the capacitance is also increased. The new capacitance is C equal Q divided by V naught. C naught equal Q naught divided by V naught. So epsilon R Q naught divided by V naught. ஸோ ஃபைனல் C ஈக்குவல் எப்சிலான் ஆர் C நாட். ஸோ மின்துகளின் அளவு அதிகரிச்சிச்சுன்னா மின்தேக்கு திறனும் வந்து அதிகரிக்கும். அதனால் புதிய மின்தேக்கு திறன் எப்படி இருக்குன்னா C ஈக்குவல் Q டிவைடட் பை V நாட்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு Qவோட வேல்யூ வந்து மேலே கொடுத்துங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா எப்சிலான் ஆர் Q நாட் டிவைடட் பை V நாட்னு கிடைக்கும். ஸோ நம்ம C நாட்டை எப்படி எழுதலாம்னா Q நாட் டிவைடட் பை V நாட்னு எழுதுறதுனால ஃபைனலாக Cயோட வேல்யூ எப்படி வரும்னா எப்சிலான் ஆர் C நாட்னு எழுதுறங்க. However, the reason for the increase in capacitance in this case when the battery remains connected in different from the case when the battery is disconnected before introducing the dielectric. மின்கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் அதிகரிப்பதற்கான காரணமும் மின்கலனுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ள மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் அதிகரிப்பதற்கான காரணமும் வெவ்வேறுன்னு சொல்கிறாங்க. ஸோ இரண்டு தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா C நாட் ஈக்குவல் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டின்னு எழுதுறாங்க. மற்றும் இன்னொரு சிக்கு பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் எப்சிலான் ஏ டிவைடட் பை டின்னு நம்ம எழுதுறாங்க. த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் before the insertion of a dielectric is given by U naught equal 1 divided by 2 C naught V naught square. ஸோ மின்காப்பை புகுத்துவதற்கு முன்னாடி வந்து சேமிக்கப்பட்ட ஆற்றல் வந்து எப்படி இருக்குன்னா U நாட் ஈக்குவல் 1 டிவைடட் பை C நாட் V நாட் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தாங்கன்னா U நாட் ஈக்குவல் 1 பை 2 Q நாட் ஸ்கொயர் டிவைடட் பை C நாட்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் Q நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா C நாட் V நாட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா U நாட் ஈக்குவல் 1 பை 2 C நாட் ஸ்கொயர் V நாட் ஸ்கொயர் டிவைடட் பை C நாட்னு கிடைக்கும். ஸோ நியூமரேட்டில் இருக்கிற C நாட் ஸ்கொயரில் ஒன்று டினாமினேட்டரில் இருக்கிற C நாட்டும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா U நாட் ஈக்குவல் 1 பை 2 C நாட் V நாட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து சைடில் இருக்குது பாருங்கள். Note that here V naught used the expression U naught equal 1 divided by 2 Q naught square divided by C naught because here both charge and capacitance are changed. V's in equation V naught remains constant. ஸோ U நாட் ஈக்குவல் 1 டிவைடட் பை 2 Q நாட் ஸ்கொயர் C நாட்ங்கிற ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா மின்துகளோட அளவும் அந்த மின்தேக்கு திறனின் அளவும் வந்து மாறுகின்றது. ஆனால் இந்த நேர்வில் பார்த்தீங்கன்னா V நாட் மட்டும் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. After the dielectric is inserted, the capacitance is increased, hence the store energy is also increased. ஸோ நம்ம வந்து மின்காப்பை வந்து நுழைத்த பின்பு என்ன ஆகுதுன்னா மின்தேக்கு திறன் வந்து அதிகமாகுது. ஸோ மின்தேக்கு திறன் அதிகமாகிறதுனால சேமிக்கப்பட்ட ஆற்றலும் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ U ஈக்குவல் 1 டிவைடட் பை 2 CV நாட் ஸ்கொயர். நம்மளுக்கு Cயோட வேல்யூ என்னன்னு தெரியும் எப்சிலான் ஆர் இன்ட்டு C நாட்னு தெரியும். ஸோ இந்த Cயோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா U ஈக்குவல் 1 பை 2 எப்சிலான் ஆர் C நாட் V நாட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1 பை 2 C நாட் V நாட் ஸ்கொயரை வந்து நம்ம U நாட்னு எடுத்துக்கிறோங்க. அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா U ஈக்குவல் எப்சிலான் ஆர் U நாட்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா U நாட்டோட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக த சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா U ஈக்குவல் 1 பை 2 எப்சிலான் E நாட் ஸ்கொயர்னு என்ற ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சீரியல் நம்பர், dielectric is inserted, charge, voltage, electric field, capacitance, energy. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா
த பேட்ரிஸ் டிஸ்கனெக்டட் டயலெக்ட்ரிக் கீஸ் இன்சர்ட்டட் ஆகும்போது என்ன இருக்குன்னா சார்ஜ் Q வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் V வந்து டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா த பேட்ரிஸ் கனெக்டட் டயலெக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட் அப்போ என்ன ஆகும்னா சார்ஜ் Qவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு E பார்த்தீங்கன்னாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் C பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி U பார்த்தீங்கன்னாலும் இதில் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு சென்டரில் வந்து டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை வந்து வச்சிங்கன்னா அந்த கெப்பாசிட்டரோட எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை வந்து வச்சிங்கன்னா அந்த கெப்பாசிட்டரோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்.